வனவாசத்தின் போது பாண்டவர்கள் யமுனை ஆற்றங்கரையில் எளிமையான வாழ்க்கையை நடத்தி வந்தனர். திரௌபதி சிறிய அளவு பொருட்களிலேயே உணவு சமைத்து குடும்பத்தை நடத்தினார். அப்பொழுது திடீரென துர்வாச முனிவர் நூற்றுக்கணக்கான சீடர்களுடன் வந்து விருந்துணவு தர வேண்டும் என்று கூறினார். பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்து கவலையடைந்தனர். ஏனெனில் குடிலில் எதுவும் சமைக்கப் பொருட்கள் இல்லை. திரௌபதி மனமுடைந்து பாத்திரங்களை நோக்கி கண்ணீருடன் தெய்வத்திடம் உதவி வேண்டினாள். அந்த வேளையில் சூரிய பகவான் தெய்வீக ஒளியோடு தோன்றி ஒருபோதும் காலியாகாத அட்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு அருளினார். அந்த பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட உணவு முடிவில்லாமல் பெருகி துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் திருப்தியுடன் உண்டு மகிழ்ந்தனர். பாண்டவர்களின் உள்ளங்கள் நிம்மதியடைந்து மகிழ்ச்சி நிரம்பியது. இறுதியில் திரௌபதி அந்த தெய்வீக பாத்திரத்தை கையில் ஏந்திய போது பாண்டவர்கள் சூரிய பகவானுக்கு பணிந்து நன்றியை செலுத்தினர். அந்த காடு இட்செல்ஃப் தெய்வீக ஒளியால் ஜொலித்து, நம்பிக்கை இருந்தால் தெய்வம் எப்போதும் காப்பாற்றும் என்ற நிலையான உண்மையை அனைவரும் உணர்ந்தனர்.